முதல் சர்டிபிகேட்ல ஒரு மாநகராட்சியில 100 கவுன்சிலர் இருக்கும், இந்த வெற்றி நீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்கான்னு சொன்னா தீர்ப்பு வந்துச்சுன்னா நீ காலியாரின்னு அர்த்தம். இது மட்டும் கிடையாது, அவங்க பதவி ஏற்கும் போது இதைய படிச்சுட்டு தான் பதவி ஏற்றாங்க. வெற்றி இந்த தீர்ப்பின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது, இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லி படிச்சுட்டு தான் உறுதிமொழி எடுத்து அவங்க கவுன்சிலர் ஆனாங்க. அந்த 500 கோடி ஒரு இடைத்தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் தமிழ்நாடு முழுசும் தகவலை திரட்டி இந்த தொகுதியில இந்த கட்சி இவ்வளவு கொடுத்தாங்க சரி அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டோம். பணம் பட்டுவாடு ஆயிருக்குதானா? இல்ல ஆகாம இருக்கிற தொகுதி இருக்கு. ஓஹோ, ஆச்சரியமா இருக்கு. வணக்கம். நாம் இப்போது சந்திக்க இருப்பது வே. ஈஸ்வரன் அவர்கள். இவர் சமூக பிரக்னையில் முதன்மையானவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இன்றைக்கி அரசியல், சூழலியல், விவசாயம், இன்னும் கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து கீழ்கோர்ட் முதல் உயர்நீதிமன்றம் வரைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி மக்களுக்கான பல்வேறு உரிமைகளை பெற்று தருபவர். மேற்படியான விஷயங்களுக்காக நிறைய போராட்ட களங்கன்று மக்களோடு மக்களாக இருந்து அரும்பணியாற்றி வருபவர். அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா செய்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக பல போராட்ட களங்களை கண்டவர். அதே மாதிரி இன்றைக்கி கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், கட்டாய கல்வி முறை திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் எல்கேஜி முதற்கொண்டு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பலன் பெறதுக்கான அத்தனை வகையான போராட்டங்களை பண்ணி அந்த குழந்தைகளுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கிறவர். அப்படிப்பட்டவர் தான் நம்ம தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். அதில் முக்கியமாக இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறனால தேர்தல் சார்ந்த, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலில் எந்தெந்த வகையில் ஊழல்னு இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் உப்புமா காப்பியில் ஆரம்பித்த ஊழல் இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குற அளவுக்கு போய் அது அடுத்தது போலி வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உள்ளுக்குள்ளே சொருகிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வெளியே வாங்கி அதைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வெறும் தேர்தல் அரசியலை மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விஷயங்களை கூட அவர்கிட்ட நம்ம பேசி தொகுத்து நம்ம பார்வையாளர்களுக்காக கொடுக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம அவரை சந்திக்கிறோம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு உங்களோட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இது எப்போ ஆரம்பிச்சிங்க? என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பிச்சிங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை தொடங்கினோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை மாற்றணும், ஒரு நியாயமான அரசியல் இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதிக்காத வளர்ச்சி இந்த நாட்டுக்கு தேவை, அடிப்படை கல்வி வசதிங்கிறத அடிப்படையாக வச்சு கல்வி இருக்கக்கூடாது, எல்லா கல்வியும் எல்லா உயர்ந்த கல்வியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கி இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். நியாயமான அரசியல்னு நீங்கள் சொன்னீங்க. நியாயமான அரசியல் இந்த சமூகத்தில் நிலவணும், அதுக்கான ஒரு முன்முயற்சி எடுக்கக்கூடிய இயக்கமாக உங்களோட இயக்கத்தை சொன்னீங்க. இப்போ நீங்களே ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்க, அந்த அனுபவத்திலிருந்து இது வந்துச்சா? அப்படி ஒரு நியாயமான அரசியலை இங்கே பண்ண முடியும்னு நம்புறீங்களா? நியாயமான அரசியல் பண்ண முடியறதுங்கிற என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை வேறு. ஆனால் நியாயமான அரசியல் இந்த நாட்டில் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான பயணத்தை, அதை நோக்கிய நம்ம பயணத்தை எங்காவது இருந்து நம்ம தொடங்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக தொடங்கி ஆகணும். இப்போது அரசியல்னால் இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்க முடியாது. எங்காவது இதை மாற்றுறதுக்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு முயற்சியாக தொடங்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிறதுக்கான போராட்டம் இருக்குல்ல, ஒரு 250-300 வருஷ போராட்டம். இந்த போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் சுதந்திரம் வேணும்னு யாராவது பேசும்போது அவனை முட்டாளார் நினச்சாங்க, யாரும் அங்கீகரிக்கலை. அங்கீகரிக்காமல் இருக்கிறவன் பிரிட்டிஷ்காரன் கிடையாது, அமெரிக்காவில் இருக்காங்க கிடையாது, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க கிடையாது, இந்தியன். அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே இந்த சுதந்திரத்தின் மேலே நம்பிக்கை இல்லை.
நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சாங்க, ம். பேசுகிறவனை முட்டாளாக யோசிச்சாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுல நியாயம் இருக்குதுன்னு அந்த உணர்வுகளை கொண்டு வந்து முதல்ல உணர்வுகளை அக்செப்ட் பண்ண வச்சு, அதுக்கு பின்னாடி அவங்கள பேச வச்சு, அதுக்கு பின்னாடி அவங்கள களத்துக்கு வர வச்சு, அவங்களுக்கு பின்னாடி போராட வச்சு, அதுக்கு பின்னாடி உயிரோட வச்சு, நாடே பத்தி எறிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி வேறு வழி இல்லாமல் சுதந்திரம் கொடுக்கணுங்கிற நிலைக்கு பிரிட்டிஷ்காரனை தள்ளினாங்க. அப்போது எங்காவது ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும். நீர்க்குமிழி மாதிரி திடீர்னு எல்லாமே கொதிச்சிடாது. அங்கங்கே நீர்க்குமிழி ஒவ்வொரு இடத்துல அந்த பாத்திரத்தில் தண்ணி காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பபுள் மேலே வரும், அப்புறம் இன்னொரு பபுள் வரும், அப்புறம் அப்படியே கொதிக்கும். அப்போது இயற்கையாக வந்து ஒரு மாற்றம்ங்கிறது எங்காவது ஒரு இடத்துலேருந்து தொடங்கும். அது பல இடங்களில் என்ன மாதிரி பல இடங்களில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் யோசிக்கிறத மட்டும் செய்வாங்க, ஒருத்தர் பிரச்சனையை முன்னெடுப்பாங்க, ஒரு சிலர் தீவிரமாக இருப்பாங்க. இந்த தீவிரம் குறிப்பிட்ட நாளில் ரொம்ப தீவிரமாக உருவாகும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கையோடு அங்கங்கே நம்ம உழைச்சாவே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படி ஒரு நோக்கத்தில் இது நடக்குமா நடக்காதா பல பேர் சொல்லுவான், தேவையில்லாத வேலையும்பான், டைம் வேஸ்ட்டும்பான். அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. இது நாட்டுக்கு தேவையாங்கிறது மட்டும் பார்க்கணும். தேவை ஆம் இருக்குதுன்னு சொன்னால், இது சரின்னு சொன்னால் அதுக்காக நம்ம இயங்க தயாராகணும். அது அப்படி தான் நாங்கள் இயங்கத்தை தொடங்குகிறோம். இப்போ இது ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு கிரைசிஸான பீரியட். நீங்கள் வந்து அரசியல் கட்சியில் மதிமுகவில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 200 ரூபா ஓட்டு கொடுக்குற விஷயம் ஆரம்பிச்சது. இப்போ சமீப காலங்களில் அதே ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கே 2000, 5000, 16000 ரூபா வரைக்கும் கூட எங்களுக்கு காதுக்கு வதந்திகளாக வருது. இந்த களத்தில் நீங்கள் ஒரு போராளியாக இருந்திருக்கீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து போராளியாக இருக்கிறீங்க. பல்வேறு இடங்களில் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. உங்களுடைய உறுப்பினர்களை சேர்த்துட்டு மக்களை சேர்த்திட்டு போராட்டம் பண்ணதை நாங்களே பார்த்தோம். அப்போது இதை எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்குது? முதல்ல வந்து இது குற்றங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தணும். இப்போ நீங்கள் வந்து பணம் வாங்குறது குற்றமா, பணம் கொடுக்கறது குற்றமா? ரெண்டுமே குற்றம்தான். ம். இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு குற்றங்கிற ஒரு மனநிலை இந்த சமுதாயத்துக்கு வரணும். இப்போது சட்டம்ங்கிறது அப்படியே இருக்கும். இந்த சமூகத்தில் எது குற்றமாக பார்க்கப்படுதோ அதை வந்து தைரியமாக யாரும் செய்ய மாட்டாங்க. சட்டத்துக்கு மீறுறது கூட நடப்பாங்க. ஆனால் இந்த சமூகத்தினுடைய பார்வையில் எது தவறு அப்படிங்கிறது அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அந்த குற்றம் நடக்கிறது குறையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவன் ஒருத்தைய திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணம் செஞ்ச பிறகு அவனுக்கு யாராவது பிடிச்சிருச்சான்னு சொன்னால் அவங்களோட வாழ்கிறதுக்கு, அவங்களோட கூட போகிறதுக்கு தயாராகிட்டு சட்டப்படி உரிமை இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய பார்வை நம்ம மேலே தப்பாக இருக்குங்கிற காரணத்தினால சட்டம் வாய்ப்புகளை கொடுத்தாலும் 2 பேரும் சம்மதிச்சாங்கன்னா 2 பேரும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாங்கிறது தான் சட்டத்தில் சொல்லுது. ஆனால் கூட வெளிப்படையாக இந்த சமூகத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகம் தப்பாக பார்க்கும். சட்டத்தில் வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த சமூகத்தினுடைய பார்வை நம்ம மேலே தவறான பார்வை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டாங்க. இதுதான் சமூக சிந்தனை, சமூகத்தினுடைய ஒரு பிடிப்பு. அதுதான் சட்டம் வேற என்னமோ சொல்லிட்டு போகுது. ஆனால் இந்த சமூகம் குற்றமாக எதை கருதுதோ அது இந்த சமூகத்தில் குறையும். அப்போது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறதுங்கிறது சமூக குற்றமாக உருவாகணும். சட்டப்படி குற்றம்தான், ஆனால் சமூகப்படி இது குற்றம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா பணம் கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், உனக்கு கிடைச்சிருச்சா எனக்கு கிடைச்சிருச்சா. அப்போ இது வந்து கொண்டாடப்படுதே ஒழிய இது குற்றமாக பார்க்கப்படலை. சரி, இதை சமூக குற்றமாக உருவாக்குறது எப்படிங்கிறதா முக்கியம். அதுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 குழந்தைகளை வச்சு ஜனநாயக மராத்தான் ஒரு மராத்தான் போட்டி நடத்தணும். அந்த குழந்தைகள்லாம் அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவுங்கிறத முழக்கமிட்டுட்டு தான் அந்த குழந்தைங்க ஓடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினோம், போன வருஷம் நடத்தணும். இப்போது அந்த குழந்தைகளுக்குள்ள ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறத குற்றங்கிற அந்த உணர்வை உள்ளே கொண்டு போயிருக்கோம். இது இன்றைக்கே நடந்துருன்னு நாங்கள் சொல்லிட முடியாது. இந்த மாற்றம் வந்து இன்றைக்கே நடந்துருன்னு நாங்கள் சொல்லிட முடியாது. ஆனால் நடக்கும். ஒரு 2 வருஷம் நாங்கள் நடத்துகிறோம்னா ஒரு 20,000 30,000 குழந்தைகள், அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த பெற்றோர்கள் எல்லாத்துக்குள்ளேயும்
ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது ஒரு சமூக குற்றம் அப்படிங்கிற செய்தியை அவங்களுக்குள்ளே விதைச்சிருக்கிறோம். இப்போது எனக்கு இருக்கிற மாதிரி அந்த 30,000 பேர்த்தில் ஒரு 30 பேர் இதுக்கு உழைக்க தொடங்கினாவே ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு புறம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இன்னொரு புறம் என்ன பண்ணுறோன்னா நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறது. இப்போது கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடந்துச்சு. இது வரைக்கும் என்ன நினச்சாங்க, எல்லாரும் என்ன பண்ண முடியும்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஒரு வழக்கு போட்டோம். என்னென்ன? சென்னை ஹைகோர்ட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இந்த மாதிரி பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டோம். உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இதை நம்ம விசாரிச்சுக்கலாம், ஆனால் இந்த வெற்றியை நிறுத்தி வைக்கணும். அந்த சான்றிதழ் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, எல்லாத்தினுடைய சர்டிஃபிகேட்ஸ்லையும் கீழே இந்த சான்றிதழ் விசாரணைக்கு உட்பட்டது, ஓஹோ, இந்த தீர்ப்பின் முடிவிற்கு ஒத்துக்கொள்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ஜெயித்தாலும் இந்த தீர்ப்பு வந்தோன்னா என் பதவி ரிசைன் பண்ணக்கூடிய, என்னுடைய பதவி காலியாகுங்கிற அந்த எண்ணத்தை 100 கவுன்சிலருக்கு உருவாக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்லையும் கீழே போட்டு தான் அதை கொடுத்தாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்கும்போது இந்த சர்டிஃபிகேட் நீதிமன்ற விசாரணையின் தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு வாங்கினதே கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, முதல் வெற்றி. இதுலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லலை, ஆனால் முதல் சர்டிஃபிகேட்டில் ஒரு மாநகராட்சியில் 100 கவுன்சிலருக்கும் இந்த வெற்றி நீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்கான்னு சொன்னால், தீர்ப்பு வந்துச்சுன்னா நீ காலியாரின்னு அர்த்தம். அப்போ வாங்கும்போதே ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். பெரிய கட்சிகள் தான், ஆளுங்கட்சி தான், எதிர்கட்சி தான், ஆனால் கூட எல்லா கட்சியும் மீறி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி அதை அமுல்படுத்தியிருக்கோம். சரி, இது மட்டும் கிடையாது, அவங்க பதவி ஏற்கும்போது இதைய படிச்சுட்டு தான் பதவி ஏற்றாங்க. ஓஹோ, என்னுடைய வெற்றி இந்த தீர்ப்பின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது, இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லி படிச்சுட்டு தான் உறுதிமொழியை எடுத்து அவங்க கவுன்சிலர் ஆனாங்க. அந்த உறுதிமொழி எடுக்கணும்னு தீர்ப்புலேயே சொல்லியிருக்கோம். ஆமாம். அப்போது யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் அரசியலில் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத மாதிரி இந்த தீர்ப்பை நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு பின்னாடி அந்த வழக்கு வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் கூட ஒரு ஸ்டெப் வந்திருக்கும். எடுத்ததையுமே எல்லாத்தையுமே ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஜெயிச்சிட முடியாது. ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி. ஓட்டுக்கு பணம் கொடுத்தது தப்புங்கிறத அந்த செகண்டு உறுதிமொழி ஏற்கும்போது அந்த கவுன்சிலர் உணர்ந்திருப்பான். இந்த உறுதிமொழியை கேட்கக்கூடிய பொதுமக்கள் இது தவறுன்னு உணர்ந்திருப்பான். அப்போது இப்படி ஒரு சூழலை நம்மளால் உருவாக்க முடியுது. இது நான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு தேர்தல் உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ காசு கொடுத்தாங்க. நம்ம இடைத்தேர்தல்னா ஒரு 500 கோடி. 500 கோடி. ஒரு இடைத்தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு எப்படி இந்த 500 கோடி புள்ளி விவரம் சொல்கிறீங்க? நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா தெரியுமில்ல. எந்த மாதிரி கணக்கு? கொஞ்சம் ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, தினந்தோறும் வர்றவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அப்போ எத்தனை லட்சம் ஓட்டு அங்கே இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். இது எத்தனை கட்சி கொடுத்தது? எல்லாம் திமுக, அண்ணா திமுக, ஆளுங்கட்சியாக இருக்குது, எல்லா கட்சியும் தான் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் ஒரு ஆமாம், டோட்டலாக ஒரு 500 கோடி செலவாயிருக்கும். சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் மட்டும் ஒரு தொகுதிக்கு. அம்மாடி, ஒரு தொகுதிக்கு. அப்போது இதுக்கு எதிராகவும் நம்ம வழக்கு போட்டோம். முதல்ல இதை எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு போகிறது இருக்கு இல்லையா, இப்போ நான் போகிற மாதிரி இன்னொரு 50 வழக்கு போச்சுன்னு வைங்க, இது பேசப்படும். நான் செய்யாமையே இருக்க முடியாது. இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செய்வோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், அடுத்தடுத்த கட்டத்தில் இயற்கையாகவே அது வளர்ச்சி அடையும். ஈரோடு வழக்கு அப்படி கொண்டு போனதில் என்ன இல்லை, ஈரோடு வழக்குலேயும் நாங்கள் வெற்றி பெற முடியல. என்ன உங்களோட குற்றச்சாட்டு? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தான். இங்கெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன நம்மகிட்ட ஆதாரம் கையில் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம முறையிடுறோம். அப்போது நீதிமன்றத்துக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இது தேர்தல் கமிஷனுக்குன்னு ஒரு சில அதிகாரம் இருக்குது. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தலை டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகளை நீதிமன்றம் கூட தடையிட முடியாது. தேர்தல் கமிஷனாக தான் முடிவு பண்ணணும் ஒழிய நீதிமன்றம் இடையில போய் தலையிட முடியாது. அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அந்த அதிகாரங்கள் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் தேர்தலே நடத்த முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. கரெக்ட். அப்போது அந்த தேர்தல் கமிஷனுக்கு அந்த பூரண அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்குள்ள நீதிமன்றமும் தலையிட முடியாது. அது ஒரு செப்பரேட் பாடி. அப்போது தலையிடும். எப்போ தலையிடும்னா இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு அதுக்குள்ளே விசாரணைக்கு வரும்போது அதில் குறிப்பிட்ட இது தேர்தல் கமிஷனுக்கு மேலே கொடுக்கக்கூடிய இந்த வழக்கை எடுக்கலாமா அப்படிங்கிறத யோசித்து தான் நீதிமன்றம் எடுக்கும். எல்லா வழக்கையும் எடுத்துறதில்ல. அப்போது இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள். தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் வேணுமான்னு கேட்டால் வேணும். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன செய்யணுங்கிறதுக்கு இது வரைக்கும் சட்டப்பூர்வமாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் நம்ம இன்னும் உருவாக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கூட இந்த பிரச்சனைகளுக்குள்ள எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் பூந்து வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தி இதில் என்னென்னவெல்லாம் நம்ம செய்ய முடியுங்கிறத நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டெப்பு நமக்கு கிடச்சிது. ஈரோட்டில் நம்ம வழக்கு போட்டிருக்கோம். இன்னும் இந்த மாதிரி தொடர்ச்சியான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அதே சமயத்தில் மக்களை உருவாக்குறோம். இது எல்லாம் ஒரு நாள் ஒட்டுக்காக சேரும்போது நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம். இப்போ சட்ட ரீதியாக நீங்கள் இதை பிடிக்கிறது கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல் சிலது இருக்குது. நேரடியாக மக்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத தடுக்கிறது அல்லது ஓட்டுக்கு பணம் கொடுக்கற வாங்க வேண்டாம்னு அவங்ககிட்ட பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்வனை காட்டியிருக்கணும். அந்த மாதிரியான இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது மக்கள் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லும்போது பணம் வாங்குறவனும் இது தப்புன்னு தான் சொல்கிறான். ஓஹோ, ஆமாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு தானுங்க நிறைய பேர் சொல்கிறான். ஆனால் கொடுக்கும்போது அவன் வாங்கிக்குவான். பக்கத்து வீட்டில் 10,000 ரூபா கொடுக்கும்போது இவன் சும்மா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு நியாயமாக இருக்கிறவங்க 1-2 தான் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. இன்னொன்று என்னென்னிங்கன்னா, சாதாரண மக்கள் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் 10,000 ரூபாயை வாழ்க்கையில் சேர்த்தவே முடியாது. எத்தனை வருஷம் உழைச்சாலும் 10,000 ரூபாயை மொத்தமாக அவன் சேர்த்தக்கூட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வாங்குகிற சம்பளம் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு மீதி வீட்டுக்கு கொடுத்து அந்த பணம் சேமித்து வச்சு ஒரு 10,000 ரூபா அவனால் சேர்த்த முடியாது. ஆனால் தேர்தல் அப்போ ஒட்டு மொத்தமாக ஓட்டுக்கு ஒரு 3,000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்க, 12,000 ரூபா வருது. 12,000 ரூபா ஒட்டு மொத்தமாக வரும்போது அவன் ஆடி போயிடுறான். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு தேசப்பற்று, தேசத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தப்பு, வாங்குறது தப்பு, இதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான், வாங்கிக்கிறான். அப்போது அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, அவனுடைய சூழலை பயன்படுத்தி இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள். வருத்தமாக இருக்குது. இப்போது யாரோ ஒருத்தன் சட்டம் தெரியாதவன், இந்த நாட்டை பற்றி புரியாதவன் இந்த தப்பை பண்ணுறான்னா ஏற்றுக்கலாம். ஆனால் எந்த அரசியல்வாதிகள் இந்த ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களோ, எந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஜனநாயகம் முக்கியமோ, எது தன்னுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களே இதை மீறி நடப்பது தான் வேடிக்கையாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது. இவங்க தான் ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க. இப்போ பெரிய கட்சிகள் தான் பெரிய சக்தியாக இருக்காங்க. அந்த சக்திகள் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இந்த நாட்டை விட்டு விலகும்போது, ஜனநாயகத்திற்கு எதிராக இந்த நாடு போய்கொண்டு இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தக்கூடிய முழு சக்தியும் படைத்தவர்கள் அந்த பெரிய கட்சிகள் தான். அந்த கட்சிகளே இந்த தவறை பண்ணும்போது இது எப்படி மாற்றுறது? மக்கள் புரட்சி தான் மாற்ற முடியாமல் கிடையாது. மக்களினுடைய எண்ணங்கள் மாற மாற அரசியல் கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இந்த செயல்களுக்கு, இந்த நடைமுறைக்கு எதிராக மக்களை உருவாக்க வேண்டும். இது முக்கியமான பணி. மக்கள் இதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் பண்ணுறதில்ல. அதாவது நீங்கள் எப்படின்னா, பணம் கொடுக்கும்போது நீ கொடுக்காதேன்னு போய் இடையில குறுக்கு போய் தடுத்தா மக்கள் ஒத்துக்க மாட்டான். அப்படி நீங்கள் தடுத்தது இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் தடுக்க முடியாது. அது வேஸ்ட்டு. மக்கள் இப்போ அவன் 10,000 ரூபா கையில் வச்சுட்டு நிற்கிறேன், வாங்குறதுக்கு நிற்கிறான், நான் கொடுக்கவே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தடுக்க முடியாது. அப்போது இது ஒரு அவனை நம்ம எப்படி மாற்றணும்னா, அவன் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்து, அவனுடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து, படிப்படியாக இந்த தேசத்தின் மீது ஒரு பற்றை கொண்டு வந்து, தேர்தல் ஜனநாயகம்னா என்னங்கிறத புரிய வச்சு, அவனாவே அந்த பணத்தை மறுக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணுமே ஒழிய,
அவன் 10,000 வச்சுக்கிட்டு நிற்கிறான், இவன் 10,000 வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான்னா கொடுக்க போயிட்டு தடுக்க முடியாது. இல்லை, ஆனால் அந்த மாதிரி பிடிச்சிட்டோம், பணத்தை பிடிச்சிட்டோம் வாங்கன்னு தேர்தல் அதிகாரிகளை கூப்பிட்டதாகவும் அவங்க போய் பணத்தை பறிமுதல் பண்ணதாகலாம் செய்திகள் நிறைய வருது. அது